பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ MS SQL சர்வரில் லைக் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலமில் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ முக்கியமாக இது டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண போகிறோம் ஒரு பர்டிகுலர் காலமில். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேட்டர்ன், ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் மூலயமா தான் நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் ஏபின்னு ஆரம்பிக்கணும், இல்லை லாஸ்ட் 2 கேரக்டர் LYன்னு முடியணும், இல்லை மிடில் ஒரு 3 கேரக்டர் ஏபிசின்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கீவேர்ட்ஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணும்போது கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் டேட்டா அவைலபிளாக இருந்ததுன்னா அதை நமக்கு அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ லைக்கர் ஆப்ரேட்டர் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாக்டான கீவேர்டு தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஸ்டூடெண்ட் டேட்டா இருக்குது. ஸ்டூடெண்ட் டேட்டாவில் ராமராஜன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இருக்கார். ஆனால் ராமராஜனோட ஸ்பெல்லிங் தெரில. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ராமராஜன் அப்படிங்கிற அந்த ஸ்பெல்லிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராமராஜனே அப்படின்னு டைப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கடைசியாக ஒரு போட்டுப்பாங்க. ஓகேவா? ஸோ பாண்டிச்சேரியோட அந்த ஸ்லாங் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் அவங்க நேமை எழுதுறது. ஸோ பத்மநாபன் அப்படிங்கிற ஒரு பேரை பத்மநாபனே அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ நார்மல் இங்கிலீஷுக்கும் பாண்டிச்சேரியில் யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரெஞ்சு அந்த டேர்முக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த டேட்டாவை சரியாக கெட் பண்ண முடியாது. டேட்டா பேஸுக்குள்ளே உள்ள டேபிளில் இருந்து அப்போ நமக்கு ஸோ பத்மநாபனே அப்படின்னா அதில் இங்கிலீஷ் எழுதினாலும் ஃபஸ்ட்டு 3 எழுத்து பேட்டுன்னு வருமா? பத்மநாபன் ஸ்பெல்லிங்கில் BATHன்னு வரும். கடைசியாக மட்டும் ஒரு சேர்ப்பாங்க. இடையில ஒரு சில வார்த்தைகளை மாற்றுவாங்க. ஸோ இப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் K போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவே நம்ம ஃப்ரெஞ்சில் எழுதும்போது C போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டா பேஸுக்குள்ளே வச்சுருக்கும் போது அந்த குறிப்பிட்ட பர்சனோட டேட்டாவை நம்ம ரிட்ரீவ் பண்ண முடியாது. அப்போ நமக்கு காமனாக உள்ள ஒரு சில வேர்ட்ஸ் இருக்குவாங்க. ஸோ கார்த்திகேயனில் C போட்டால் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் சியாக மாறுது. அடுத்து CAR, அடுத்த 2 எழுத்து ARன்னு இருக்கும் இல்லையா? கார்த்திக் கேனாலும் கேக்கு அடுத்தது AR தான் வரும். ஸோ அந்த 2 லெட்டரை வச்சு நம்ம சர்ச் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கெலாம் நம்ம இந்த லைக் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். லைக்னா அது மாதிரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட கீவேர்டை மட்டும் நம்ம கொடுத்து மொத்த கீவேர்டையும் டைப் பண்ணாமல் அதில் பார்ட் ஆஃப் கீவேர்டு, அதில் ஃபர்ஸ்ட் லெட்டரோ லாஸ்ட் லெட்டரோ இல்லை மிடில்லையோ அந்த மாதிரி நமக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சில கீவேர்டை வச்சு ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நம்ம லைக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? லைக்கை மட்டும் யூஸ் பண்ண முடியாது, அது கூட வேர். ஓகேவா? ஸோ வேர் யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் கிளாஸ் கூட அப்டேட்டு, வேர் கிளாஸை யூஸ் பண்ணி டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலிட்டு, அதுக்கப்புறம் செலக்ட்டு. ஸோ டெலிட்டு செலக்டை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். ஸோ வெறும் லைக்கை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஸோ வேர் கிளாஸ் இருக்கணும், செலக்ட்டு, அதுக்கப்புறம் அப்டேட்டு. ஸோ நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், அந்த டேட்டாவை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை ஜஸ்ட்டு வியூன்னு பண்ணலாம். ஓகேவா? ஸோ 3 விதமாக அது பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ செலக்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சேல்ரி, ஸோ சேல்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னா லைக் 200 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுவே நேமாக இருந்ததுன்னா இங்கே ஒரு ஐஃபன் போட்டுட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு AR அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? இது வந்து நியூமரிக்கல் வேல்யூக்கு மட்டும் கிடையாது, ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூவாக இருந்தாலும் அதுக்கும் நம்ம லைக் ஆப்ரேட்டரை அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த பர்சன்டேஜ்னு இருக்கிற இந்த பேட்டர்னுக்கு பேர் வைல்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ், அந்த வைல்ட் கார்டு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லைக் ஆப்ரேட்டரை அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதே சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோமானா மேக்ஸிமம் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செலக்ட்டு
எந்த காலம் நம்ம எடுக்க போகிறோம், இல்லை மொத்த காலம் அப்படின்னா ஆஸ்ட்ரிச் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அடுத்த டேபிள் நேம் கொடுப்போம். இது நார்மலாக அவுட்புட்டு பார்க்கக்கூடிய ஒரு கொரி தான். அடுத்தது வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு எந்த காலமில் உள்ள டேட்டாவை நம்ம சர்ச் பண்ணி எடுக்க போகிறோமோ அந்த காலமோட நேம் கொடுத்துட்டு லைக்கு, அதுக்கப்புறம் அதுக்கான பேட்டர்ன். ஸோ 200% ஏபி பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது தான் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ பேட்டர்ன் நிறைய பேட்டர்ன் இருக்குது. அதில் சிம்பிள் பேட்டர்ன் பர்சன்டேஜ் போடுறது. ஸோ பர்சன்டேஜுக்கு அடுத்து இன்னும் மல்டிபிள் பேட்டர்ன்ஸும் அவைலபிள். ஸோ அதை நம்ம அடுத்தது 1 by 1 பார்ப்போம். ஸோ லைக்குங்கிற ஒரு ஆப்ரேட்டர் ஒரு முக்கியமான ஆப்ரேட்டர் நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ். ஸோ வைல்ட் கார்டு கேரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாக பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், இந்த ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், இந்த ஐஃபன் இது 2 தான் மேக்ஸிமம் இருக்கும். இது காம்பினேஷன் தான் மாறும். எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா எத்தனை கேரக்டர் இருக்குது, ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ எத்தனை பர்சன்டேஜ் போடுறோமோ அத்தனை கேரக்டர் அங்கே நமக்கு ஃபில் ஆகணும். அதே மாதிரி அண்டர்ஸ்கோர். ஸோ அண்டர்ஸ்கோர் ஐஃபன் 2 யூஸ் பண்ணுவோம். நம்ம அண்டர்ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்பர் ஆஃப் கேரக்டர், எத்தனை கேரக்டர். இப்போது ஏபி அப்படின்னு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் 2 ஐஃபன் வந்தது, 2 அண்டர்ஸ்கோர் வந்தது அப்படின்னா 2 கேரக்டர் ஸ்டார்ட் ஆகணும் ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த 2 அண்டர்ஸ்கோர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஏபிக்கு முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் பின்னாடி 2 அண்டர்ஸ்கோர் அப்படின்னு வரும்போது முன்னாடி 2 கேரக்டர் பின்னாடி 2 கேரக்டர் இருக்கணும். ஸோ மிடில் ஏபிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒரு நேமில் வந்து ஏபிங்கிறது 2 கேரக்டருக்கு அப்புறம் வரணும். மொத்தம் 6 கேரக்டர் மொத்தம் அந்த நேமோட லென்த் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம வைல்ட் கார்டு கேரக்டரை க்ரியேட் பண்ணி நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சேல்ரி அப்படிங்கிற ஒரு காலம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சேல்ரியில் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ 200% கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது 200 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணால் இருக்கலாம். ஸோ அது 2 lakhs இருக்கலாம், 2000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 20 lakhs இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? 200% அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து லைக் ஆப்ரேட்டரில் மென்ஷன் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணிட்டோம்னா 200 ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் எத்தனை கேரக்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் 200%. இப்போ இந்த 200 அப்படிங்கிறது எந்த பொசிஷனில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் பர்டிகுலராக அந்த பொசிஷனில் வேணும்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜை போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பர்சன்டேஜ் போடும்போது 200ங்கிறது இங்கெல்லாம் வரலாம். இப்போ 4200 அப்படின்னு வந்தாலும் இந்த வைல்ட் கார்டு கேரக்டர் படி அந்த டேட்டாவை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4,20,200 அப்படின்னு வந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு 200 அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொசிஷனில் வந்துடுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்தந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வைல்ட் கார்டு கேரக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் கடைசியாக போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே இந்த மாதிரி பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்கோர் 00%. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் எதுனா இருக்கலாம், அடுத்த 2 கேரக்டர் பார்த்தீங்கன்னா 00ன்னு இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 rupees ஒரு 1000 இருக்குன்னு அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் 1ஆகவும் இருக்கலாம், 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம், 1லேருந்து 9 வரைக்கும், இல்லை 0லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் எதுனா இருக்கலாம். ஆனால் அடுத்த 2 கேரக்டர் 00ன்னு தான் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணும்போது இது தேவைப்படும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2_%_%. இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறது 2ல் ஸ்டார்ட் பண்ணோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 கேரக்டர் லென்த்தில் இருக்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் 3 கேரக்டர்னா 2 ஒரு கேரக்டரு, இந்த அண்டர்ஸ்கோர் இருக்கிறது ஒரு கேரக்டரு, அடுத்த அண்டர்ஸ்கோர் ஒரு கேரக்டர். ஸோ 2ன்னு ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்தது 2 கேரக்டர் இருக்கணும். ஸோ டோட்டலாக 3 கேரக்டர் கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது %2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கடைசியாக வருது. ஸோ முடியறது எதுனாலும் முடியலாம்.
ஸ்டார்ட் பண்ணுறது 200 ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே முடியறது 2ல் தான் முடியணும். 2ன்னு முடியணும். அதுக்கு முன்னாடி எத்தனை கேரக்டர் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ ஐஃபன் அண்டர்ஸ்கோர் போட்டால் மட்டும்தான் பர்டிகுலராக 2, 3ன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பர்சன்டேஜை போடும்போது அந்த கேரக்டரை மென்ஷன் பண்ண தேவையில்லை. எத்தனை தான் இருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. இப்போ எத்தனை அண்டர்ஸ்கோர் இருக்கோ அத்தனை கேரக்டர் கணக்கு. ஓகேவா? அது ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை எண்டு பண்ணுறதோ. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அண்டர்ஸ்கோர் 2% 3. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேரக்டர் எதுனா இருக்கலாம். ஸோ அடுத்த 2வது 3வது கேரக்டரில் 2வது பொசிஷன் 2வது 3வது பொசிஷனில் ஸோ உங்களுக்கு 2ன்னு இருக்குது, அடுத்தது 3ன்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், நீங்கள் டைப் பண்ணும்போது இது 3மே ஒரே லைனாக வந்துடும். அண்டர்ஸ்கோர் டைப் பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் அண்டர்ஸ்கோர் டைப் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு டேஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் டைப் பண்ணும்போது எத்தனை அண்டர்ஸ்கோர் டைப் பண்ணிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ நானே இங்கே டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இப்படி இதை டைப் பண்ணும்போது இப்போ இதில் 3 அண்டர்ஸ்கோர் இருக்க மாதிரி தெரியுதா? இங்கே தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன், சில பேருக்கு தெரியாது. இப்போ தெரியுதா? இது எப்படி தெரியுது? ஆக்சுவலாக இங்கே 3 அண்டர்ஸ்கோர் இருக்குது. நான் அது ஒன்றா இப்படி டைப் பண்ணதுனால எனக்கு அங்கே ஸ்பேஸே தெரியல. ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டிஜிட் நம்பர். அதில் 2ன்னு ஸ்டார்ட் ஆகணும், 3ன்னு முடியணும். ஒரு பசில் மாதிரி தான். ஸோ நம்ம பசில்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம், இதில் முடியணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் மூலயமா இதை அப்படியே யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக நம்ம யூஸ் பண்ண ஏதாவது டேபிள்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். மேட்ச் ஆச்சுன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண டேபிள் தான் இங்கேயும் கொடுத்துருப்பேன். ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம லைக் ஆப்ரேட்டரில் இப்போ நம்ம வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸ்லாம் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ டேபிளோட நேம் கஸ்டமர்ஸ், அதில் ஐடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடிங்கிற ஒரு காலம் இருக்குது. இங்கே ஐடென்டிட்டிங்கிற அந்த கன்ஷன்லாம் யூஸ் பண்ணல. ஸோ ஐடிங்கிற ஒரு காலம், அதில் இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நாட் நல், ஸோ நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து நேம். ஸோ நேம் பார்த்தீங்கன்னா நாட் நல். ஸோ ஏஜ் இன்டீஜர், ஸோ அதுவும் நாட் நல். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர். ஸோ இங்கே வேர் கேரும் கொடுக்கலாம், கேரக்டரும் கொடுக்கலாம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரியோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்தான். 4 பைட்டா 8 பைட்டா, ஸோ அதுதான் மாறும். ஓகேவா? அடுத்து சேலரி பார்த்தீங்கன்னா டெசிமலில் கொடுத்துருக்கோம், 18,2. ஸோ 18 டிஜிட்ஸ், எத்தனை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டில் வந்து ரவுண்ட் பண்ணணும் அதையும் கொடுத்தாச்சு. இங்கே ப்ரைமரி கீயில் வந்து ஐடி. ஸோ ஐடியை வந்து ப்ரைமரி கீயை அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஐடி வேல்யூ யூனிக்காக இருக்கணும், அதே நேரத்தில் நாட் நல்லாவும் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம ப்ரைமரி கீ. ஸோ இப்படி தனியாகவும் யூஸ் பண்ணலாம், இங்கேயே பக்கத்தில் ப்ரைமரி கீயும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம தனியாக கொடுத்தா கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்னால தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்போ நான் காலம்லாம் க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறேன். ஐடி நேமு, ஏஜ், அட்ரஸ்ஸு, சேல்ரி, ஸோ இது எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஒரு 6 டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ 7 ரோ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ 7 ரோ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ 7 ரோலையும் டேட்டா எல்லா காலம்லேயும் நம்ம கொடுத்த க்ரைட்டீரியா படி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே தான் நம்ம செலக்ட் கொரியை யூஸ் பண்ணி அந்த வைல்ட் கார்ட் கேரக்டர்ஸை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு எல்லா ரெக்கார்டும் வரணும். அதில் எனக்கு ரெக்கார்டு எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா,
200 அப்படிங்கிற இந்த கேரக்டர். ஸோ 200 ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் வேணால் இருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேல்ரி. ஸோ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் சேல்ரி அப்படிங்கிற காலம், அது சேல்ரி காலமில் 200ன்னு யாரோட செல்லில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டேட்டா மட்டும் எனக்கு வேணும். ஸோ நான் கொடுக்குறேன். 200ன்னு ஸ்டார்ட் ஆகிறது 2 பேர் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎல். ஸோ ஏஎல் அப்படின்னு ஏதாவது ஒரு நேமில், ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது நேம். ஸோ நேமை தான் வந்து நம்ம லைக் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேபிளில் நேமுங்கிற காலமில் லைக் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறோம். அங்கே ஏஎல் அப்படின்னு ஏதாவது ஒரு பொசிஷனில், ஏன்னா நம்ம பர்சன்டேஜை ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் இந்த ஏஎல்ங்கிறது எந்த பொசிஷனில் வேணால் இருக்கலாம். அது ஃபஸ்ட்டில் இருக்கலாம், லாஸ்ட்டில் இருக்கலாம், மிடில் இருக்கலாம். ஸோ ஏஎல்னு எனக்கு ஒரு வேர்டு நேமில் இருக்கணும். ஸோ நேமுங்கிற காலமில் இருக்கணும். ஸோ நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏஎல்னு யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைத்தாலி. ஸோ சைத்தாலியில் ஏஎல் இருக்குது, கோமலில் ஏஎல் இருக்குது. ஓகேவா? வருதா இல்லையா அவுட்புட்டு? வந்துச்சா? வரலையா? ஸோ இப்போ அடுத்தது, ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா அதே நேமுங்கிற காலமில் கேன்னு ஒரு நேம் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு அடுத்தது 3 கேரக்டர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கேல ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு அடுத்தது 3 கேரக்டர் கண்டினியூ ஆகணும். ஸோ மினிமம் மொத்தம் 4 கேரக்டர் இருக்கணும். மினிமம் 4 கேரக்டர்னா மேக்ஸிமம் எத்தனை வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ கேன்னு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 3 கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எத்தனை டேட்டா இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு டேட்டா இருக்கும். ஸோ எனக்கு ஒரு டேட்டா, கீழேன்னு ஒரு டேட்டா இருக்குது, கௌஷிக்னு ஒரு டேட்டா இருக்குது, கோமல்னு ஒரு டேட்டா இருக்குது. வரல அப்படின்றவங்க நான் இந்த அண்டர்ஸ்கோர் தான் சொன்னேன். கண்டினியூஸாக ஸ்பேஸ் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன், நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ஸ்பேஸை கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னு சொன்னேன். ஓகேவா? ஸ்பேஸ் கொடுக்காம 3 அண்டர்ஸ்கோரை கண்டினியூஸாக கொடுத்துட்டு பர்சன்டேஜை கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வரும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அதே நேமுங்கிற காலமில் லைக் ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுறோம். இங்கே எனக்கு என்ன அப்படின்னா எம். ஸோ எம் அப்படிங்கிற அந்த வேர்டு கேரக்டரு 3வது பொசிஷனில் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பொசிஷனில் எது இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் 3வது பொசிஷனில் கண்டிப்பாக எம்ங்கிற அந்த கேரக்டர் இருக்கணும். ஓகேவா? இதுக்கும் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது 3வது கேரக்டரில் எம் இருக்கிற நேம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ், கோமல். ஸோ 2 பர்சன் இருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வைல்ட் கார்டு கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த எக்ஸசைஸில் அதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோடு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸசைஸ் போயிடலாம்.